நமது தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியத்தை வெளிநாட்டினர் உணரும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பரில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் இந்திய நாட்டிய திருவிழா நடந்து வருகிறது. இந்த ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி முதல் ஜனவரி 25ஆம் தேதி வரை மாமல்லபுரத்தில் நாட்டிய திருவிழா நடக்கவுள்ளது. இது தொடர்பாக சென்னையில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அலுவலகத்தில் நிருபர்களை சந்தித்த அமைச்சர் சுரேஷ் ராஜன், நாட்டிய திருவிழாவில் செம்மொழி பூங்காவும் மரகத பூங்காவும் அமைக்கப்பட உள்ளது என தெரிவித்தார். செம்மொழி சிற்ப பூங்கா 87 லட்சம் ரூபாய் செலவிலும், மரகத பூங்கா 60 லட்சம் ரூபாய் செலவிலும் அதையும் இந்த நிகழ்ச்சியோடு தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். மாமல்லபுரம் நாட்டிய திருவிழாவிற்கு சென்று வர சுற்றுலாத்துறை சார்பில் சிறப்பு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. இந்த விழாவில் சிலப்பதிகாரம், திருக்குறள், இசை ஆகியன பிரதானமாக இடம்பெறும் என்று சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை அரசு செயலர் இறையன்பு தெரிவித்தார். பல்வேறு மாநிலங்கள்ல இருந்து மக்கள் கலந்துக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வராங்க, கேரளால இருந்து வராங்க, கர்நாடகால இருந்து வராங்க, நிறைய மாநிலங்கள்ல இருந்து கலந்துக்கிறது. ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வராங்க. ரெண்டாவது, வெறும் கிளாசிக்கல் டான்சஸ் மட்டுமே இல்லாம பல்வேறு இடங்களுடைய ஃபோக் டான்சஸையும் இதுல நம்ம இடம்பெற செய்யறோம். இந்த நிகழ்வில் புதுச்சேரி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, நாகாலாந்து, மணிப்பூர், மேற்கு வங்காளம், குஜராத் உள்ளிட்ட 15 மாநிலங்களின் தலைசிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்கின்றனர். மாநிலம் கடந்த இந்த இசை சங்கமம் நமது தேசிய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.